அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய போஸ்டிங் விட்டுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டிரைவர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவருக்கு பயனுள்ள வகையில் வந்து கொஞ்சம் முக்கியமான விளக்கங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில நெடுஞ்சாலை மைக்கேல் டேஷ் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன நிறத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அதாவது மாநில நெடுஞ்சாலை மைக்கேல் டேஷ் கலரில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பச்சை கலரில் இருக்கும். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எத்தனை மாசம் வந்து இது வந்து செல்லுபடியாகும் சொல்லி கேட்குறாங்க. அதாவது மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் கேட்குறாங்க. ஸோ இது எத்தனை மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6 மாசம், அதாவது 6 மந்த் வேலிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் டேஷ் கலரில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த தேசிய நெடுஞ்சாலை மைல்கல்கள் இருப்பாங்க, அது வந்து எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதாவது இ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். மஞ்சள் இ ஆப்ஷன் தான் இது கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க, வாகனங்களில் வரும் புகையில் டேஷ் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாகனங்கள்லேருந்து வர புகையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. அதாவது வாகனங்கள்லேருந்து வர புகையில வந்து கார்பன் மோனாக்சைடு தான் இருக்கு. இ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பள்ளி வளாக பகுதியில், அதாவது பள்ளி வளாக பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலை தாண்டி போகிறதுக்கு முன்னாடியோ அந்த இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து எவ்வளோ இயங்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கிலோமீட்டர்ல இயங்கணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர். அதாவது 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல போனாலும் வந்துட்டு யாராவது கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். கார் ஸ்டியரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வழியில் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் அது கரெக்ட். 9 to 3. ஸோ நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஏபிஎஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏபிஎஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஆன்டிலாக் பிரேக் சிஸ்டம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். 12 வோல்ட் கார் பேட்டரியில் எத்தனை செல்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8. இ ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்ட், 8. ஸோ 9வது கொஸ்டின் பாருங்க, சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடம் தொடர்பாக என்ன முக்கியமான விழா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது 125 ஆண்டு விழா இருக்கு இல்லையா, ஆ ஆப்ஷன் அதுதான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க, ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை வாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு வருடத்துல வந்து எத்தனை வாரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்துல எத்தனை வாரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 52 வாரங்கள் தான் இருக்கும். ஸோ நம்ம முக்கியமான ஒரு 10 வினாக்கள் பார்த்துருக்கோம். ஸோ நிச்சயமா வந்து இந்த வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டன் மார்க் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.